எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 2025. இந்த வருடத்துக்கான குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து இதில் உள்ள முக்கிய அறிவுரைகளை நீங்கள் படிச்சுக்கங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னாவே www.tnpsc.government.in அந்த வெப்சைட்டில் போய் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் நாம் மிக முக்கியமாக பார்க்குறது முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம். அதாவது 25/4/2025 இன்று பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு 11:59க்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாச்சு. இன்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்போனா கடைசி நாள் 24/5/2025, அதாவது மே மாதம் 24ஆம் தேதி கடைசி நாள். விண்ணப்பம் திருத்தப்படுவதற்கான காலம் வந்து பார்த்திங்கன்னா 29 மே 2025 12:01 முற்பகல் முதல் 31/5/2025 11:59 பிற்பகல் வரை. எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 12 ஜூலை 2025 தான் எக்ஸாம் டேட்டு. 12/7/2025 பார்த்தீங்கன்னா நேரம் காலை 9:30லேருந்து 12:30 மணி வரை 3 மணி நேரம் தேர்வு நடைபெறுகிறது. இதை பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் விண்ணப்பிக்க முடியும். தேர்வர்கள் தேர்வாணை இணையதளத்தில் உள்ள ஒரு முறை பதிவு தளத்தில், அதாவது OTR பதிவு செய்த பின்பு தான் இந்த தேர்விற்கான விண்ணப்பத்தினை நிரப்ப வேண்டும். தேர்வர்கள் ஏற்கனவே ஒரு முறை பதிவில் பதிவு செய்திருப்பின் அவர்கள் இத்தேர்விற்கான இணையவழி விண்ணப்பத்தை நேரடியாக பூர்த்தி செய்ய முடியும். இதுவரைக்கும் பதிவு பண்ணாதவங்க ஒரு முறை பதிவு தளத்தில் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாமுக்கு பதிவு பண்ண முடியும். அடுத்து விண்ணப்ப திருத்த சாளரம் தான் ஏற்கனவே சொல்லியாச்சு. 29/5/2025 முதல் 31/5/2025 3 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். அடுத்து பதவி விருப்ப தெரிவு. தேர்வர்கள் இவ்வறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், பழங்குடியின இளைஞர் ஆகிய பதவிகளுக்கான தெரிவுக்கு பரிசீலிக்கப்பட வேண்டுமெனில் அவர்களது விருப்பத்தினை இணைய வழியில் விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதாவது மேற்குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமில்லாத தேர்வர்கள் வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் அல்லாத ஏனைய பதவிகள் என்ற விருப்பத்தினை தேர்வு செய்ய வேண்டும். அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பிக்க விருப்பமுள்ள தேர்வர்கள் வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், பழங்குடியின இளைஞர் மற்றும் பிற பதவிகள் அனைத்து பதவிகளுக்கும் என்ற விருப்பத்தினை தேர்வு செய்ய வேண்டும். எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதற்கான விரிவான அறிவுரைகள், தேர்வு மையங்கள் குறித்த விவரங்கள் இந்த அறிவிக்கையின் பிற்சேர்க்கை 1 கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து பாருங்கள், இணையவழி விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த பிறகு தேர்வரால் எழுப்பப்படும் உரிமைகோரல்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தடை செய்யப்பட்ட பொருட்கள். இதெல்லாம் எக்ஸாம் எழுதும்போது அலைபேசி, அகவி, ஏதேனும் மின்னணு கருவி, நிரலாக்கம் செய்யப்பட்ட சாதனங்கள், விரலி, திறன் கைகடிகாரம் போன்ற சேமிப்பு மின் ஊடகம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்குள் கொண்டு வர அனுமதி இல்லை. இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது தெரிஞ்சுக்கங்க. இதை முழுசாக படிச்சுக்கங்க. அடுத்தது பாருங்கள், பதவிகள் பாருங்கள். VAO போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதவி குறியீடு 2025, மொத்த பதவி 215. இளநிலை உதவியாளர் 1621. இது பிணையமற்றது. இளநிலை உதவியாளர் 6. அதில் வந்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் 6. தமிழ்நாடு வனக்கோட்ட கழகத்தில் இளநிலை உதவியாளர் 5. தமிழ்நாடு அமைச்சு பணியில் 46. இளநிலை வருவாய் ஆய்வாளர் 239. அடுத்து பாருங்கள், இளநிலை செயல் பணியாளரில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் 1.
இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர், அதில் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் 1, சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் 1. தட்டச்சர், அதில் தமிழ்நாடு அமைச்சுப் பணி, நீதி அமைச்சுப் பணி, தலைமை செயலக பணி, சட்டமன்ற பேரவை செயலக பணியில் 1099. தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் தட்டச்சர் 1. அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3ல் தமிழ்நாடு அமைச்சு, நீதி அமைச்சு பணி 335, தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் 2, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு மையம் 4, சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் 10, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 17. அடுத்து நேர்முக எழுத்தர், இந்த பணிக்கு 2 பேர். உதவியாளர் பணிக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 54 போஸ்டிங்கு. கள உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 19. அடுத்து வனக்காப்பாளர் தமிழ்நாடு வனச்சார்நிலை பணி 62 போஸ்ட்டு. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் 35. இது வந்து ஏற்கனவே நான் பார்த்த அந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வனக்காவலர் 71, வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் 24 போஸ்ட்டு. அதே மாதிரி வனக்காப்பாளர் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் 15, வனக்காவலர் வந்து 50 போஸ்ட்டுக்கு. மொத்தம் வந்து 3935 போஸ்ட்டு. மொத்தம் எத்தனை போஸ்ட்டு? 3935 போஸ்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர், அதான் 1621. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த தட்டச்சர் பணி 1099. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இளநிலை வருவாய் ஆய்வாளர் 239. அதே மாதிரி விஏஓ வந்து 215 போஸ்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் ஒவ்வொரு போஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து போஸ்டிங் எத்தனை அறிவிச்சிருக்கிறாங்கிறது. தகுதி வயது வரம்பு பாருங்கள், 1/7/2025 பிரகாரம் இது வந்து ஆதி திராவிட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர், பிற்படுத்த வகுப்பினர் சாராத தேர்வர்கள். பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலருக்கு வயது வரம்பு 21. மற்றதெல்லாம் பாருங்கள், இளநிலை உதவியாளர் இதுவரைக்கும், அதாவது 2லிருந்து 21 பூர்த்தியாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உச்சவரம்பு குறைந்தபட்ச வயது 21, உச்சவரம்பு வந்து பார்த்திங்கன்னா 32. நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு உச்சபட்ச வயது 42. அதே மாதிரி முன் இராணுவத்தினர் 50. ஆதரவற்ற விதவைக்கு உச்சபட்ச வயது 37. அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 குறைஞ்சபட்சம், உச்சபட்சம் 42. அதே மாதிரி வயது வரம்பு சலுகை 52. நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் 55, ஆதரவற்ற விதவை, இது வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு. மற்றதெல்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் இந்த வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்க, இதை பார்த்துக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணாவே போதும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பி வாங்கிறது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாதோர், அதே மாதிரி இஸ்லாமியர். அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், இது வந்து குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அது பிறகு அங்கே வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்க. ஆதார சான்றுகள் பாருங்கள். தேர்வர்களின் பிறந்த தேதி தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம், தமிழ்நாடு மேல்நிலை கல்வி வாரியத்தால் வழங்கப்படும் முறையே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலுடன் சரிபார்க்கப்படும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் தேர்வரின் பிறந்த தேதி குறிப்பிடாமல் இருப்பின் தேர்வர்கள் அவர்களது பிறப்புச் சான்றிதழ் அல்லது மாற்றுச் சான்றிதழ், பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு மதிப்பெண் பட்டியல் போன்ற ஆவணங்களை தங்களது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலுக்கு மாற்றாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். வேறு எந்தவித ஆதாரமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்து கல்வி தகுதி பாருங்கள்.
அதாவது கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், இதுக்கெல்லாம் வந்து குறைந்தபட்சம் பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து இளநிலை உதவியாளருக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு. அதேமாதிரி தமிழ்நாடு வன தோட்டக்கழகம் குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி. அடுத்து இளநிலை வருவாய் ஆய்வாளர், அதே மாதிரி குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம். அடுத்து இளநிலை செயல் பணியாளர், பால் உற்பத்தியாளர் கூட்டுறவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கூட்டுறவு பயிற்சியில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட கணினியில் அலுவலக தானியமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதுவும் பார்த்திங்கன்னா யூஜிசி பல்கலைக்கழக மானியக்குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம், தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அல்லது அதற்கு இணையான நிறுவனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கணினி அறிவியல் மற்றும் கணினி பொறியியல் அல்லது கணினி பயன்பாட்டியல் அல்லது தகவல் தொழில்நுட்பவியல், மென்பொருள் பொறியியல் அல்லது கணக்கீட்டியல், கணினி தகவல் அமைப்பியல் அல்லது கணினி வடிவமைப்பியல் ஆகிய பட்டம் அல்லது பட்டயம் பெற்ற தேர்வர்கள் கணினியில் அலுவலக தானியங்கமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்க தேவையில்லை. அடுத்து அதே மாதிரி இதுக்கு இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கட்டாயம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி தட்டச்சு ஆங்கிலத்தில் முதுநிலை, தமிழில் இளநிலை இதெல்லாம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ இதில் வந்து ஒன்றொன்றுக்கும் தகுதி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, முழுசாக பார்த்துக்குங்க. ஒரு கிளான்ஸ் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம முழுசாக பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், தேர்வர்கள் இவ்வறிக்கை வெளியிடப்படும் நாளன்று மேற்குறிப்பிட்ட பதவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி, அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி குறைந்தபட்சம் பொதுக்கல்வி தகுதி என்பது தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தேர்ச்சி தான் வந்து குறைந்தபட்ச பொதுக்கல்வி, அதாவது 10வது படிச்சிருக்கணும். ஒரு நபர் தமிழ்நாடு திறந்தவெளி பள்ளி குழுமத்தினால் நடத்தப்படும் 10ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருந்தால் பள்ளி இறுதி தேர்வு வெற்றி பெற்றவராக கருதப்படுவர். அடுத்து பாருங்கள், பட்டய கல்வி தகுதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு உயர்நிலை பள்ளி பட்டயம் அல்லது அதற்கு இணையான படிப்பு ப்ளஸ் இளநிலை பட்டம் என்ற வரிசையில் இருக்க வேணும். இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். 10ஆம் வகுப்பு முடித்த முன்னாள் இராணுவத்தினர் கல்வி சான்றிதழ் அல்லது கடற்படை அல்லது விமானப்படையில் அதே போன்று சான்றிதழ் பெற முன்னாள் இராணுவத்தினர் 15 வருடங்களுக்கு குறையாமல் இந்திய பாதுகாப்பு படையில் பணிபுரிந்திருந்தால் பட்டப்படிப்பு கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்ட பதவிகளில் நியமனம் செய்யப்பட தகுதியுடையவராக கருதப்படுவர். அடுத்து கூட்டுறவு பயிற்சி என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துங்க. ஆதார சான்றிதழ் வந்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், பட்டம், முதுகலை பட்டம், ஒருங்கிணைந்த முதுகலை பட்டம், இதெல்லாம் வந்து வச்சுருக்கணும். இதெல்லாம் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதேமாதிரி ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் இலகுரக வாகனங்கள் அல்லது கனரக வாகனங்கள் இயக்கும் அனுபவ சான்றிதழ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கணும். ஸோ வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச உடற்தகுதி பட்டியல் பழங்குடியினர் தவிர மற்றவர்களுக்கு 163 உயரம், பெண் மற்றும் திருநங்கை 150, பட்டியல் பழங்குடியினர் 152 சென்டிமீட்டர், பட்டியலின பெண் மற்றும் திருநங்கை 145 சென்டிமீட்டர், மார்பு சுற்றளவு வந்து இயல்பு நிலையில் 79, உள்வாங்கிய நிலையில் 5, அதே மாதிரி பெண்கள் மற்றும் திருநங்கைக்கு 74, 5. இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை முழுசாக படிச்சுக்கங்க, படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கு தேவையான பார்வை திறன், தூரப்பார்வை வலது கண் 6.6, இடது கண் 6.6, கிட்ட பார்வை 0.5, 0.5 இதெல்லாம் இருக்கணும் கம்பல்சரி. தமிழ் மொழி தகுதி, அதாவது தேர்வர்கள் தேர்வு அறிவிக்கை வெளியாகும் நாள் அன்று போதுமான தமிழறிவு பெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்துக்குங்க.
இணைய வழி விண்ணப்பிக்கும் முறை. ஃபஸ்ட்டு வந்து இணையதளத்துக்குள்ளே போய் ஒரு முறை பதிவு பண்ணிக்கங்க. இதெல்லாம் மற்ற இந்த ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுறது, அதே மாதிரி சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த அளவீடு கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் ஓனாக கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலோ அல்லது நீங்கள் மொபைல்லையோ அல்லது நீங்கள் இன்டர்நெட் சென்டருக்கு போயோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது எடுத்துக்கும். இது ஒரு முறை பதிவு பண்ணதுக்கப்புறமா இதுக்கு பாருங்கள், ஒரு முறை பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் எல்லாமே 10ஆம் வகுப்பு. ஸோ அதேமாதிரி ஒரு முறை பதிவில் திருத்திக் கொள்ளவும் அனுமதிக்கப்படுவர். அடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள், இணைய வழி விண்ணப்பம். எந்த ஒரு பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் அதில் உள்ள அப்ளை என்ற உள்ளீடு வழியே ஒரு முறை பதிவிற்குரிய பயனாளர் குறியீடு, கடவுச்சொல் அதை போட்டு விண்ணப்பிக்கணும். அதுக்குள்ளே போகும்போது தேர்வர் பயனாளர் குறியீடு, கடவுச்சொல் ஆகியவற்றை தாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி மறந்துட்டிங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டு யூசர் ஐடி போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டுக்கு கொடுக்குறதுக்கோசரம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ, ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. தேர்வு மையங்கள். தேர்வர் இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது தேர்விற்கு 2 மாவட்டங்களை தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதிக்கப்படுவர். தேர்ந்தெடுத்த 2 மாவட்டங்களுள் ஏதேனும் ஒன்றில் உள்ள பல தேர்வு மையங்களுள் ஒன்றில் அவர் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர். ஸோ கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெறும். பாருங்கள் எந்தெந்த தேர்வு மையம்னு பாருங்கள். அரியலூரில் 4, அரியலூர், ஆண்டிமடம், செந்துறை, உடையார்பாளையம், இந்த மாதிரி தேர்வு மையங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி தேர்வு மையம் இதெல்லாம் கரெக்டாக குறிக்கணும். எந்த ஊர், எந்த மையம், எந்த எண், இதெல்லாம் கரெக்டாக குறிச்சிடணும். ஸோ இது கொடுத்துருக்குறாங்க, இதை பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து விண்ணப்பத்தை சரிபார்க்க வாய்ப்பு. தேர்வர்கள் இணைய வழி விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விவரங்களை அதற்குரிய இடங்களில் கவனமுடன் பூர்த்தி செய்த பின் விண்ணப்பத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் சேவ் அண்ட் ப்ரொசீட் ஒரு இதாக வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி லைன் பை லைனாக இருக்கும். அப்படின்னு ஒன்றுனா நீங்கள் பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் சேவ் ப்ரொசீடுங்கிற பொத்தான அழுத்தணும். அப்படி பண்ணலின்னா அது சேவ் ஆகாது, மறுபடியும் நீங்கள் வந்து அழுத்தணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்வர்கள் தனது இணைய வழி விண்ணப்பத்தினை நிரப்பும் பொழுது விண்ணப்பத்தினை திருத்தவோ அல்லது தகவல்களை சேர்க்கவோ நீக்கவோ முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதன்படி பிரிவியூ பொத்தானை அழுத்துகின்ற போது தேர்வரின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு விண்ணப்பத்தின் பிரிவியூ அனுப்பப்படும். இந்த தகவல்கள் தேர்வரின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பப்படும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தேர்வு கட்டணம் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்வு கட்டண சலுகை கோராத தேர்வர்கள் தேர்வு கட்டணமாக ரூபாய் 100 மட்டும் செலுத்தி சமர்ப்பிக்கும் போது செலுத்த வேண்டும். சிறப்பு பிரிவுகளை சேர்ந்த தேர்வர்கள் அப்பிரிவின் அடிப்படையில் தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு கோரலாம். ஸோ இதெல்லாம் அதுக்குரிய பாருங்கள். அதேமாதிரி தேர்வு கட்டணம் செலுத்தும் முறை வந்து இணையவழி விண்ணப்பத்தில் உரிய விவரங்களை பதிவு செய்த பின்னர் விண்ணப்பிக்க நிர்ணயிக்கப்பட்ட கடைசி தேதிக்குள் தேர்வர் தேர்வு கட்டணத்தை இணையவழியில் இணைய வங்கி, பற்று அட்டை, கடன் அட்டை, ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் மூலம் ஏதேனும் ஒரு முறையினை தேர்வு செய்து செலுத்த வேண்டும். ஸோ இது தேர்வு செலுத்தும் முறை, தேர்வு கட்டணம் செலுத்தும் முறை. அதாவது இணைய வழியில் தேர்வு கட்டணம் செலுத்தாமல் நேரடியாக செலுத்தும் வரைவு காசோலை, அஞ்சலக காசோலை போன்றவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் வந்து அதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் தேர்வு கட்டணம் செலுத்த முடியும். இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிரிவினருக்கும் ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதில் கொடுத்துருக்கிற பிரகாரம். அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ் படிவம், தேர்வரின் பெயர், வகித்த நிலை, படையின் பெயர், படையில் சேர்ந்தனால், இந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தேர்வரால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய உறுதிமொழி இதுவும் கொடுத்துருக்குறாங்க. அது அதுலேயே வந்துடும் அப்ளிகேஷன்லேயே. தேர்வரின் கையொப்பம், இடம், இதெல்லாம் கரெக்டாக பார்த்து குறிச்சிக்கோங்க.
அதே மாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு வாங்குறதுக்கான இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பூராமே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த மாதிரி அடுத்தது ஆதரவற்ற விதவை அதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்றுனா பார்த்துக்குங்க. ஆதரவற்ற விதவை சான்றிதழ் படிவம், அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகளின் பட்டியல் ஆண் மற்றும் பெண் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்க, பாடத்திட்டம் வந்து இலக்கணம் 25 கேள்விகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கொடுத்த பிரகாரம் தான் கேள்விகள் கேட்பான், பல இது கிடையாது, அதை ஞாபகம் வச்சுங்க. பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இதெல்லாம் இனவெழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல். அதாவது கடந்த வருடம் 2024 கேட்டுடுக்கிறாங்க. இப்போ பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது பிரகாரம் பார்த்துங்க. அதேமாதிரி சொல்லகராதியில் 15 கேள்விகள். அதில் என்னென்ன வருதுன்னா, எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல், அகரவரிசைப்படி எழுதல், ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல் இதெல்லாம். ஸோ இதுக்கு உதாரணங்களாக கொடுத்துருக்குறான். அடுத்து எழுதும் திறன் 15 கேள்விகள், கலை சொற்கள் 10 கேள்விகள். கலை சொற்கள் வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் வந்து அர்த்தம் கேட்குறது. அடுத்து வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள், எளிய மொழிபெயர்ப்பு அது 5 கேள்விகள், இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு 15 கேள்விகள், மொத்தம் 100 கேள்வி. அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து கிராமர் 25 கொஸ்டின், வொக்காபுலரி 15 கொஸ்டின், ரைட்டிங் ஸ்கில் 10 கொஸ்டின், டெக்னிக்கல் டேர்ம்ஸு 10 கொஸ்டின் ஜென்ரல் இங்கிலீஷ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 கொஸ்டின்ஸு, டிரான்ஸ்லேஷன் 5 கொஸ்டின், லிட்ரரி ஒர்க்ஸ் 15 கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஸோ இது முடிஞ்சு. அடுத்தது பொது அறிவில் பாருங்கள், 10ஆம் வகுப்பு தரம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து +2 நான் குழப்பிக்கிறாங்க. அது வந்து 10ஆம் வகுப்பு தரம் வரைக்கும் தான். பொது அறிவியலில் 5 கேள்வி, புவியியலில் 5 கேள்வி, இந்தியாவின் வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் 10 கேள்வி, இந்திய ஆட்சியெல்லாம் 15 கேள்வி, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்விகள், தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் 20 கேள்விகள். அதே மாதிரி திறனறியும் மனக்கணக்கு நுண்ணறிவும் 10ஆம் வகுப்பு தர 25 கேள்வி. அதில் திறனறிவில் 15 கேள்வியும் காரணவியலில் 10 கேள்வி இடம்பெறும். இதான் வந்து என்ன சொல்கிறது, சிலபஸ்ஸு ஒன்று தனித்தனியாக பார்த்தாச்சு. நம்ம காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அதேமாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்குறான்னா, தேர்வர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளில் தேர்வு மையத்திற்கு வருகை புரியும் நேரம், தேர்வு மையத்திற்குள் அனுமதித்தல், தேர்வு கூட அனுமதி சீட்டு, அது ஹால் டிக்கெட்டு, தேர்வு அறை, எச்சரிக்கை மணி, இதெல்லாம் ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்துக்குங்க. பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, OMR விடைத்தாள்களை வழங்குதல் 30 நிமிடத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. வினாத்தாள்கள் வந்து 15 நிமிஷத்துக்கு முன்பாக கொடுத்துருவாங்க. தேர்வு தொடங்கும் பொழுது மற்றும் நடைபெறும் பொழுது, தேர்வு எழுத தொடங்கல் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் சொல்லுவாங்க டைமு, பெல் அடிப்பாங்க 2 நொடி. தேர்வு முடிவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாக 2 நொடி சிறு மணியோசை. தேர்வு முடிவுறும் போது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில். ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. கொள்குறி வகை தேர்விற்கான விதிமுறைகள், எழுத்து தேர்விற்கான பிற அறிவுரைகள். ஸோ இதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே நான் பார்த்தாச்சு.
ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வித் சிலபஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2024 கொஸ்டின் பேப்பர், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா போதும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கூட ஏற்கனவே இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்காக அந்த பழைய கொஸ்டின் பேப்பர் தான் தொகுத்து வழங்கிட்டு வரோம். அதையும் போய் பார்த்துக்குங்க. தொடர்ந்து அதாவது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான காணொளி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தினந்தோறும் வந்து லைவ் கிளாஸ் போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து லைவ் கிளாஸ் தினந்தோறும் நீங்கள் படிக்கலாம். அதனால் வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இன்று வந்துள்ளது. இன்றிலிருந்து நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி எழுதுங்க. அதேமாதிரி இதுக்கு அடுத்தபடியே குரூப் 2 எக்ஸாமும் வரும் நோட்டிஃபிகேஷன், அதையும் பாருங்கள். ஸோ அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.